ஸோ விஜய்க்கு வந்து செங்கோட்டையன் வருகை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் வின்ஃபால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் சொன்னாலும் எனக்கு கொங்கு பெல்ட்டில் எனக்கு நான் தான் பவர்ஃபுல், யாரும் திரடக்கூடாது. அதுக்கும் விஜய் ஓகே பண்ணிட்டார். இது 3 ஓகே பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டாக போய் தாவேக்கால ஜாயின் பண்ணுறதுக்கு செந்தில் தியாகராஜன் வழிவகுத்து கொடுத்து. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் டிவிகேல வருது நிறைய பேருக்கு இன்க்ளூடிங் புசி ஆனந்த் பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவரோட 2வது இடம் போயிடுமோன்னு பயப்பட்டார். போயாச்சு. புசி ஆனந்த் 2வது இடம் போயாச்சு. ஏன்னா அடுத்த சீனியர் அவர் தான், அவரே ஒத்துட்டார். ஸோ புசி ஆனந்த் வந்து எப்படியாவது வரவிடாமல் தடுக்கணும் அப்படி பண்ணாரா? தடுத்தாரா? நிறைய பண்ணியிருக்காரு. ஆதவர்ஜனா மட்டும் இதில் தலையிடலை. ஓகே, விஜய் என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி கேட்போம். ஏன்னா ஆதவர்ஜனாவும் செந்தில் தியாகராஜனும் நெருங்கிய நண்பர்கள். ஓகே, அந்த இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் 2 பேருமே மெம்பர்ஸ். அதனால் விஜயும் எம்ஆர்சி நகரில் இருக்கார், செந்தில் தியாகராஜன் எம்ஆர்சி நகரில் இருக்கார். விஜய் பனையூரில் தானே சார் இருக்காரு? பனையூரில் எம்ஆர்சி நகரில் இங்கே வந்துட்டாரு. ஒரு வீடு இருக்கு, மோஸ்ட்லி பனையூரில் இருக்காரு. பனையூர் இருக்கார். இங்கே வர்றார். இங்கே வந்து முக்கியமான மீட்டிங்லாம் இங்கே வச்சுக்கிறார். செங்கோட்டையனை வந்து முதல்ல மீட் பண்ணது எம்ஆர்சி நகர். ஓகே, செந்தில் தியாகராஜனோட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹியூஜ் பென்ட் ஹவுஸ் வச்சிருக்காரு, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில். ஓகே, அங்கே தான் மீட் பண்ணி பேசிட்டு அப்புறம் பனையூரில் மீட் பண்ணியிருக்காரு. ஸோ புசி ஆனந்துக்கு இதில் கொஞ்சம் வருத்தம் ஓகே உள்ளே வந்தது. செங்கோட்டையன் விஜய் கட்சிக்குள்ளார வந்தது புசி ஆனந்துக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கு. மிகப்பெரிய வருத்தம். அதில் ஒன்றும் அது வருத்தத்தை ஓப்பனாக சொல்லிட்டாரா? ஓகே, விஜய் சொன்னாலும் நீங்களாம் கூட எப்போ என் கூட இருப்பீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. செங்கோட்டையன் வந்துட்டாரா நம்ம இடம் காலி ஆயிடும்னு புசி பயப்படுறாரு. ஆதவ் பயப்படல, இவர் நிர்மல் குமாரும் பயப்படல. நிர்மல் குமார்லாம் ஜூனியர். செங்கோட்டையனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு யாருமே தாவேக்கால இல்லை.